இல்லை சார், உங்களால் அவங்க தூக்கம் கூட கலையுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கிகள் ஒரு படம் எடுத்தால் கூட அடங்காம அத்துமீறி அந்த கேங்க நீங்கள் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. உங்களை அட்டாக் பண்ணாமல் அவங்க ஒரு படம் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் உங்களை ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கே சார். அது ஹெச் ராஜா ஒரு அரசியல் வளர்ச்சியே முதிர்ச்சியே இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். நான் இவ்வளோ வயசாகிருச்சு அவருக்கு. ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறது, கோர்ட்டா மயிரான்னு பேசுகிறது, வாய்க்கு வந்தபடி பேசுகிறது, யாரை வேணாலும் அவன் பேசுகிறது, என்னை யாருங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு இருமாப்பு. இந்த அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடிங்கிறது நான் 90களில் சொன்ன முழக்கம், இப்போ சொன்ன முழக்கம் இல்லை. 1991-92 போலீஸ் பயங்கரமான ஒரு லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் எக்கச்சக்கமான பெண்கள்லாம் அடிபட்டு ரத்த காயத்தோடு விழுந்து கிடந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம கட்சி தோழர்கள், அதான் அன்றைக்கி இயக்க தோழர்கள், அவங்க யாரும் அரசியல் கட்சி கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஒரு தெம்பு ஊற்றக்கூடிய வகையில் இதுக்கெல்லாம் நீ பயந்துடாத, அடங்கி போயிடாத. அப்போ நான் எழுதின முழக்கம் அது. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற அந்த முழக்கம். அன்றைக்கி யாரும் அந்த போஸ்டரை அச்சடிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போலாம் ட்ரெடில் ப்ரெஸ்ஸில் தான் அடிப்பாங்க. கட்டை எழுத்தை கூட்டி வச்சு பெயிண்ட்டு மையில் வச்சு அடித்து எடுக்கிற ப்ரெஸ். அந்த ப்ரெஸ்லேயும் அடிக்க மாட்டேன்ட்டான். அப்போ இந்த ஸ்டென்சில் அடிக்கிற பையங்க இருந்தாங்க. ஒரு ஓவியர் தாஸ்னு ஒரு தம்பி, அவரை நானே எழுத சொல்லி அதை ஸ்டென்சில் கட் பண்ணி ஒரு மையை வச்சு உருட்டி போஸ்டர் நாங்கள் அதில் தயார் பண்ணி அந்த போஸ்டரை தான் நான் பஸ்ஸில் ஓட்டினேன். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் அப்படின்னு. அதுவும் இன்னும் கடுமையாக போலீஸ் விமர்சனம் பண்ணான். அப்போ எனக்கு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதை பற்றியுமே அரசியல் புரிதலே இல்லாத காலம்னு வச்சுக்கலாம். போலீஸ் நாயேன்னு தான் நான் எழுதி போஸ்டரே அடித்தேன். உன்னுடைய இரத்த வெறி மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் நாயே ரத்தம் நக்கும் புத்தி மாறாதா. அந்த காலகட்டங்களில் நான் எழுதின அந்த முழக்கம், அந்த லத்தி சார்ஜ் பண்ணி மக்கள் ரத்தத்தில் விழுந்து கிடந்த போது, பெண்கள்லாம் ரத்தத்தில் விழுந்து கிடங்க, தலையில் அடி, ரத்தம் கண்ட இடத்துல அடி, எல்லாம் வயசான பெண்கள்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் உயிரோடு இருக்காங்களா இல்லையா கூட தெரியாது. அப்போ நான் எழுதின முழக்கம் அது. இப்போ அடங்கமறு அத்துமீறுங்கிறது ஒரு சாதிக்கு எதிரான முழக்கம் கிடையாது, அல்லது ஒரு சாதிக்கு ஆதரவான முழக்கம் கிடையாது. ஒரு அடக்குமுறைக்கு எதிராக இருக்கணும்னு உணர்வூட்டக்கூடிய ஒரு முழக்கம் அது. அது பாட்டாளி வர்க்கத்திற்கான முழக்கம். உலகத்தில் எந்த தேசத்துக்கும் பொருந்துகிற ஒரு முழக்கம் அது. அதை போய் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய வெறுப்பும் அவங்களுடைய வன்மமும் தான் அதுக்கு அடிப்படை காரணம்.